அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்க நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோலி சுஞ்சன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து குளோபல் சக்தியூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். இயற்கை அழுத்த பாதிப்பிற்குள்ளான மக்கள் தங்கியிருக்கும் முகாம்களில் பெண் போலீஸ் உத்தியோகஸ்தர்களை கடமையில் ஈடுபடுத்துமாறு போலீஸ் மாதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிப்பு. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள குப்பைகளை அகற்றும் பணிகள் இன்றைய தினமும் முன்னெடுப்பு. அனுமதியின்றி யானைகளை வைத்திருப்போருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வனஜீவராசிகள் அமைச்சர் தெரிவிப்பு. பிரான்சில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலை காரணமாக பெருமளவில் மக்கள் வெளியேற்றம். பாரிஸ் நகரை அண்மித்துள்ள ஆறுகளும் பாரிய அளவில் பெருக்கெடுப்பு. தொடர்பு விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள குப்பைகளை அகற்றும் பணிகள் சிவில் பாதுகாப்பு பிரிவினரால் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதற்காக 1000க்கும் அதிகமான ராணுவத்தினரை பணிகளில் ஈடுபடுத்தியுள்ளதாக திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் வஜிர குமாரதுங்க தெரிவித்துள்ளார். குப்பைகளை அகற்றிய பகுதிகளில் மக்கள் மீண்டும் குப்பைகளை போடுவதால் சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். குப்பைகளை முழுமையாக அகற்றுவதற்கு 3 நாட்கள் தேவைப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமது பணிகளுக்கு இடர் முகாமைத்துவ நிலையம் மற்றும் மாகாண சபைகள் ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் சிவில் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியிருக்கும் முகாம்களில் பெண் போலீஸ் உத்தியோகஸ்தர்களை கடமையில் ஈடுபடுத்துமாறு போலீஸ் மாதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்த கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்த போதிலும் முகாம்களில் பெண் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்படவில்லை என சபையின் தலைவர் நடாஷா பாலேந்திரன் சுட்டிக்காட்டினார். இதனால் பெண்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பெண் போலீஸ் உத்தியோகஸ்தர்களை விரைவில் நியமிக்குமாறு போலீஸ் மாதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் நடேஷா பாலேந்திரன் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் முகாம்களில் 24 மணித்தியாலங்களும் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கலாநிதி நடேஷா பாலேந்திரன் மேலும் தெரிவித்தார். நாட்டில் நிலவும் இன்றைய வானிலை தொடர்பான தகவலை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். மத்திய சப்ரகமுகம், மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்தின் சில இடங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாடு முழுவதிலும் குறிப்பாக மத்திய மலை பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் இடைக்கிடையே ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை கிழக்கு கடல் பிராந்தியங்களின் சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான, அத்துடன் மட்டக்களப்பு தொடக்கம் பொத்துவில் ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசும் சந்தர்ப்பங்களில் கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். அனுமதியின்றி எவரேனும் யானைகளை வைத்திருப்பார்களாயின் அது தொடர்பில் தமக்கு அறிவிக்குமாறு வாழ்வாதார அபிவிருத்திகள் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்கள அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா மக்களிடம் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இவ்வாறு யானைகளை வைத்திருப்போருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் தமது தகவல்களை தமது அமைச்சிற்கோ அல்லது இரகசிய போலீசாருக்கோ அல்லது சட்டத்தரணிகளுக்கோ அறிவிக்க முடியும் என அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது வனஜீவராசிகள் பொறுப்பில் உள்ள யானைகளை ஒருபோதும் விடுவிக்கப்பட மாட்டாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் விகாரை உற்சவங்களுக்கும் யானைகள் வழங்கப்பட மாட்டாது எனவும் தெரிவித்தார். நேற்று தினம் அனுமதி பத்திரம் என்று யானைக்குட்டி ஒன்றை வைத்திருந்தமை தொடர்பில் நுகைகுடை நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த கொழும்பு முன்னாள் மேலதிக நீதவான் திரினகமையை பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
வெள்ளவத்தை பகுதியில் வீடுகளுக்குள் சென்று வீட்டில் உள்ள பெண்களை அச்சுறுத்தி நகை திருட்டில் ஈடுபட்டு வந்த பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். வீடுகளுக்கு சென்று கூறிய ஆயுதத்தை காட்டி பெண்களை அச்சுறுத்தி அவர்களின் தங்கச் சங்கிலிகளை அபகரித்து வந்த பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த பெண் தொடர்பில் தமக்கு 3 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டனர். மாளிகாவத்தையை வசிப்பிடமாக கண்ட பெண் ஒருவரை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிக போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகிய நிலையில் இந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தேவிநகர பிரதேசத்தில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 3 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேவிநகர கேரள பிரதேசத்தில் முச்சக்கர வண்டி ஒன்று மோதி நேற்று மாலை இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 3 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் அவரது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பின்னால் வந்த ஜீப் வண்டிக்கு முச்சக்கர வண்டி இடம் வழங்க முற்பட்ட வேளையில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் கபுகம பிரதேசத்தைச் சேர்ந்த 49 வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளார். எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கல்வியை கற்க முடியாத நிலையில் இன்னொருவருக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் கிளிநொச்சி புனித அந்தோனியா ரோமன் கத்தோலிக்க வித்தியாலய மாணவர்கள். கிளிநொச்சி பரந்தரையில் அமைந்துள்ள இந்த பாடசாலை 1952ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 280 மாணவர்கள் இந்த பாடசாலையில் கல்வி கற்கின்ற போதிலும் அவர்களுக்கு கல்வி பயில்வதற்கு தேவையான வளங்கள் இல்லாத நிலை காணப்படுவதாக மாணவர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். மேலும் பாடசாலை கட்டிடம் உடைந்து விழும் நிலையில் காணப்படுவதனால் தாம் தினமும் அச்சத்துடனே வகுப்பறையில் கல்வி கற்பதாகவும் தெரிவிக்கின்றனர். அத்துடன் கட்டிடங்களின் பற்றாக்குறை காரணமாக ஆரம்ப வகுப்புகள் எல்லாம் மர நிலையிலேயே நடைபெறுவதாக வேதனை வெளியிடுகின்றனர். ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக தமது கல்வி செயல்பாடுகளிலும் நிறைவு காணப்படவில்லை என மாணவர்கள் குறை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது விளையாட்டு மைதான பொருட்களும் இல்லை. நாங்கள் விளையாட்டுகள் செய்வதென்றால் இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் அளவில் சென்று விளையாட்டு போட்டிகள் நடத்துவதற்காக ஏற்பாடுகள் இருக்கிறது. மற்றும் விளையாட்டு உபகரணங்களில் டீச்சர் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளது. இவற்றை கருத்தில் கொண்டு உரிய அதிகாரிகள் இதுக்கு முடிவெடுக்குமாறு வேண்டும். 52ஆம் ஆண்டு முதல் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் நான் தரமன்றிலிருந்து இங்கு கல்வி கற்கின்றேன். அன்று முதல் நமது பாடசாலையில் போதுமான வளங்கள் இல்லை, வகுப்பறைகள் இல்லை, ஒழுங்கான வகுப்பறைகள் இல்லை. ஒவ்வொரு வகுப்பறையும் எப்ப இடிந்து விடும் என்ற நிலையில் உள்ளது. மற்றும் சங்கீத அறை இல்லை, விஞ்ஞான ஆய்வுக்கூடம் இல்லை. மற்றும் எங்கள்கிட்ட எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்கான கலை நிகழ்ச்சிகள் செய்வதற்கான ஒன்று கூட மண்டபம் இல்லை. மாணவர்கள் குடிப்பதற்கு போதிய நீருமின்றி அல்லலுறுவதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இடம்பெறுவது காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் தொடர்வது சர்வதேச செய்தி. பிரான்சில் ஏற்பட்டுள்ள வெள்ளநிலை காரணமாக பெருமளவில் மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பாரிஸ் நகரை அண்மித்துள்ள ஆறுகளும் பெருக்கெடுத்துள்ளமையினால் குடியிருப்புகள் பலவும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பிரான்ஸ் நகரான லாங்ஜிமா பகுதியிலிருந்து இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று தினம் மாத்திரம் பெருமளவிலான மக்கள் குறித்த பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையுடனான காலநிலை காரணமாக வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகளவில் காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்திச் சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நூற்றாண்டில் ஏற்பட்டுள்ள மோசமான வெள்ளப்பெருக்கு அனர்த்தமாக தற்போதைய வானிலை பதிவாகியுள்ளதாக பிரான்சின் வானிலை அவதான மையம் சுட்டிக்காட்டியது. பிரதேசவாசிகள் மற்றும் வெள்ள அனர்த்தத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகளில் மீட்பு பணியாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதுடன் படகுகளின் மூலம் மீட்பு பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. லாரி மற்றும் செயின் ஆற்றுக்கரையோர பகுதிகளில் வசித்த மக்களின் செல்ல பிராணிகள் அவர்களின் குழந்தைகள் படகுகள் மூலம் மத்திய பிரான்சிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மேலும் சில நாட்களுக்கு பிரான்சின் குறித்த சில பகுதிகளில் மக்கள் அதிக அசௌகரியங்களை எதிர்நோக்கும் வாய்ப்புள்ளதாக பிரான்ஸ் பிரதமர் மேனுவல் வால்ஸ் தெரிவித்துள்ளார். 1960ஆம் ஆண்டிற்கு பின்னர் கிரேட் பாரிஸ் எதிர்நோக்கும் பாரிய இயற்கை அனர்த்தமாக இந்த வெள்ளப்பெருக்கு பதிவாகியுள்ளதாக பிரான்சின் வானிலை அவதான மையம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆசிய மற்றும் பசிபிக் வலய நாடுகளின் பங்கு பெற்றுதலுடன் ஆப்டிமிஸ்ட் படகு போட்டி திருவண்ணாமலை கடற்பரப்பில் நடைபெற்று வருகிறது. போட்டியின் 4ஆம் நாள் நிகழ்வுகள் இன்றாகும். போட்டித் தொடரின் மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் நமது அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் த்ரிஷானோ.
வணக்கம் நேயர்களே, ஆசிய மற்றும் ஆசிய பசிபிக் வலயத்தின் பிராந்திய அணிகளுக்கு இடையில் நடைபெறும் படகு போட்டிகளின் கடைசிக்கு முதல் நாள் என்று இன்றைய தினத்தை கூற வேண்டும். இன்றும் நாளையும் இந்த போட்டிகள் நடைபெற உள்ளன. நேற்றைய நாள் ஓய்வு வழங்கப்பட்டிருந்தது வீர வீராங்கனைகளுக்கு. எவ்வாறாயும் வீர வீராங்கனைகள் நேற்றைய தினத்திலும் சில பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இன்றைய தினத்தில் அணிப்பிரிவு மற்றும் 2 வகையான தனிநபர் பிரிவுகளின் இறுதிப் போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்த போட்டிகளுக்கு ஸ்போர்ட்ஸ் ஊடக அனுசரணை வழங்குகின்றது. சுமார் 112 நாடுகளைச் சேர்ந்த 120 வீர வீராங்கனைகள் இந்த போட்டிகளில் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அந்த வகையில் ஸ்போர்ட்ஸ் ஊடாக இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து கொண்டு வருவதற்கு எமது ஸ்போர்ட்ஸ் குழாம் எதிர்பார்க்கின்றது. ஸ்போர்ட்ஸுக்காக திருகோணமலை உப்புவெளி பகுதியிலிருந்து ராஜலிங்கம் கிருஷானோ.